வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன் ராமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025 வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குங்க. இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலனை கொடுக்க போகுது நம்ம பார்க்க போறோங்க. இந்த நற்பலனை நம்ம எப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதக வடிவில 12 ராசி கட்டம் போட்டு அந்த 12 ராசி கட்டத்துல குரு பகவான் வந்து அதை ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது குரு பகவான் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த குரு பகவானோட பார்வைகள் என்ன பலனை கொடுக்குது, குரு பகவான் இருக்கின்ற ஸ்தானங்கள், அதாவது வந்து இருக்கிற இந்த ராசி கட்டம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, குரு நிற்கின்ற பலன், அதே மாதிரி குரு பார்க்கின்ற பலன், இது ஒரு ராசி கட்டத்துல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. அதுக்காக நீ பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க விலை மதிப்பு இல்லாத இந்த பொண்ணான பட்டனை, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி வைங்க. அதே மாதிரி ஆல் நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் லைவ்ல வரும்போது உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வருங்க. சரி, அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ண உங்க நண்பர்கள் கூட, உறவினர்கள் கூட, உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர் கூட இந்த லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் உங்கள் மூலியமா இந்த நற்பலனை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க. சரி, இப்ப வாங்க நம்ம வந்து 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025 மேச ராசி அன்பர்களுக்கு 2025 குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிஷப வீட்டுல இருந்து அவர் வந்து இந்த மிதுனம் சொல்லக்கூடிய அந்த புதனோட வீட்டுக்கு வந்துருவார். புதனோட வீடு ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சியாகி வர்றாருங்க. ஆக முதல்ல இந்த மேச ராசிக்குன்னு சொன்னோம்னா 7 சனி காலகட்டத்துல இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகும். 7 சனி காலகட்டம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. குரு பயிற்சி, குரு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன சார் பண்ணுவார்? 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவை எடுத்து பார்க்கும்போது குருவோட வீடு மீன வீடு இல்லைங்களா? மீனத்துக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 வருவார். 4ங்கிறது பாத்தீங்கன்னா கேந்திர குருவா வருவாருங்க. இவர் இருக்கிற இடத்துல இருந்து பயிற்சி ஆகுறது பாத்தீங்கன்னா கேந்திரமாகும். ஏன்னா மீன வீடு வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு இல்லைங்களா? இங்க இருந்து எடுக்கும்போது கேந்திரத்தை வந்து விழுந்துரும். சரி, ஓகே. உங்க ராசிக்கு எடுத்து பார்க்கும்போது 3ஆம் இடம் உபாஜய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம். இங்க வந்து குரு அமராரு. சார் என்ன சார் பண்ண போறாருன்னா, பொதுவா இந்த 3 இளைய சகோதரன், தங்கச்சி, தம்பி, இது மாதிரி சொல்ல இளைய சகோதரத்துல வந்து குரு அமரும் போது இவர்கள் மூலியமாக ஆதாயம் முதல்ல வரப்போகுதுங்க. எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருந்துகிட்டு இந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான உறவு முறை ஏற்பட போகுது. அதே மாதிரி ஆதாயத்தை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முயற்சிகள் ஸ்தானத்துல வெற்றிகள் கொடுக்க போறாங்க. முயற்சிகளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை போய் இப்ப உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பொதுவா குருங்கிறது சுபர், ஒரு முழு சுபர் வந்து உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்துல உபஜய ஸ்தானத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா உங்களோட வீகம் நல்லா இருக்கும். அங்க ஒரு விஷன் கிடைக்கும். இது சரியா, இது தப்பா, இது நம்ம கரெக்டா செய்யலாமா கூட அந்த விஷன் உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு. அதே மாதிரி சகோதர வகையில ஆதாயம் இருக்க போகும். சகோதர வகையில மட்டும்தானா சார் ஆதாயம்னா, இன்னொரு வகையில எடுத்துக்கோங்களேன். நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்தினர், தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க கூட எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா இருக்கும். நல்லது பண்ணுவாங்க உங்களுக்கு. இது வரைக்கும் கெட்டதை நீங்க செஞ்சிருச்சா கூட இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மறக்க கூடாது. புரியுதுங்களா? சரி, இந்த குருவோடது நமக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த மேச ராசிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து பார்வை பலங்கள் நல்லா இருக்கு. நான் எடுத்து சொல்லும்போது என்ன பண்ணோம்னா, குரு வந்து இருக்கிறத விட பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா பொதுவா 3 6 8 12 மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப 3ங்கிறது 25% உங்களுக்கு மறைவு ஸ்தானம் அப்ளிகபிள் உண்டு. புரியுதா? அப்ப தனக்காரகன் 3ல நீங்க மறைறாலும் நீங்க எடுத்துக்கணும். புரியுதா? அப்படி மறைஞ்சாலும் குருவோட பார்வைகள் எப்படி இருக்கு? இந்த குருவோட பார்வைகள் 7ஆம் இடத்துல வந்து உழுதுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 5 7 9 குருவோட பார்வை. இந்த 5 7 9ல 5ஆம் பார்வை எங்க பாக்குறதுன்னா 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 7ங்கிறது உங்களுடைய திருமண ஸ்தானங்க, லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் 7 தான். சோ அப்போ என்ன சார் நடக்க போகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் இருந்துருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க. சார் நாங்க பிரிஞ்சிருக்கோம் சார் கணவன் மனைவிகள், நான் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், மனைவி நான் கோச்சிட்டு அம்மா வீட்டுல இருக்கோம் சார்னா அந்த நிலைகள் நீங்கி மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் தன் பார்வையினால் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ரெடியா இருந்துக்கோங்க. பிரிஞ்ச காதல், பிரிஞ்ச கணவன் மனைவிகள் ஒன்னு சேரக்கூடிய காலம் குரு பேச்சிற்கு பிறகு, குரு பார்வைக்கு வந்த பிறகு உங்களுக்கு நடக்கும். இருப்பினும் சனி இங்க
12ஆம் இடத்துல இருக்காருங்கிறத மறக்க கூடாது. சரி, அடுத்தபடியா இது குருவோட பார்வை 7ஆம் இடத்துல வருதுங்களா, திடீர் கல்யாணம் வந்துடும் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, இவரு சுக்கன்கிறது கலசக்காரகன், குருங்கிறது குடும்பக்காரகன். 2 பேரும் செய்யறாங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு புலம்பி தவிச்ச மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பா திருமண யோகம் உண்டு. புரியுதுங்களா? அதை நீங்க மறக்க வேண்டாம். சடனா திருமணம் ஆயிடுங்க. டக்குன்னு போனாங்க, பொண்ணை பார்த்தாங்க, பிடிச்சி போச்சுங்க, டக்குன்னு வந்தாங்க, பேசினாங்க, ஒரு மாசம் கல்யாணத்தை வச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மனைவியாக சொல்லுவாங்க, என்ன தெரியல, மாப்பிள்ளோட பார்க்க போனாங்க, நல்லா இருந்துச்சு, பிடிச்சிச்சு, அப்பா டக்குன்னு பேசிட்டாங்க, டக்குன்னு முடிச்சுட்டாங்க, ஒரு அடுத்த மூச்சே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கிட்ட ஒரு 15 நாளோட கேப் இல்லைங்க, அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்பட சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் சிலருக்கு உண்டு. ரொம்ப நாளா சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு இது மாதிரி வந்து படிச்சிருக்கணும், எனக்கு இவ்வளவு வருமானத்துல இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கும். சோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் பண்ற மாதிரி வரணும் வந்து அமையுங்க. ஏன்னா சுக்கரனை விட்ட குரு பாக்குறாருங்க. இவர் வந்து திருமணக்காரகன், காமக்காரகன், இவர் வந்து குடும்பக்காரகன், புத்திரக்காரன், 2 பேரும் இங்க சேரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நிறைவான திருமண வாழ்க்கை அமைவுடைய காலமாக இருக்கும். பட் இருப்பினும் சிறு சிறு நெருடல்கள் இருக்கும். ஏன்னா சனி 12ல மறக்க கூடாது. சரி, குருவோட பார்வை அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வை வந்து 9ஆம் இடத்துல விழுதுங்க. 9 என்னங்க, பாக்கியஸ்தானங்க, அப்பா ஸ்தானங்க. அப்போ தகப்பன் வழி உறவு முறைகள், தகப்பனுக்கு ஆதாயம், தகப்பனாருக்கு ஆதாயம், தகப்பனாருக்கு உடல் நலம் மேலோங்க போகுது, தகப்பனாருக்கு பண வரவுகள் வரப்போகுது, பூர்வீக சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேர போகுது. இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 40 வயசாச்சு சார், 45 வயசாச்சு சார், அப்பா இல்ல சார். ஒண்ணு இல்லைங்க, அப்பா வகையில அப்பாங்கிற உறவு மேல வரக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். உறவு மேன்மை நன்றாக இருக்கும். குரு பயிற்சிக்கு வரை சிறு இடையூறுகளை கொடுக்க சனி இருப்பா. சனியின் பார்வையில தகப்பன் இருக்கும் போது குரு பயிற்சி கொஞ்சம் உடல்நலத்துல உபாதைகள் இருக்கும், கொஞ்சம் தள்ளு முள்ளுகள் போகும். ஆனா குரு பயிற்சியானது குரு பார்வை விழும் போது இந்த பிரச்சனை அப்படியே வெகுவா குறைஞ்சிடும். ஏன்னா சனி உட்கார்றதே குரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இங்க பார்க்கும்போது குருவை மீறி சனி ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அதனால குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல காலம் உண்டு, தகப்பன் வழி ஆதாயம் உண்டு, உங்களோட பாக்கியம் நல்லா இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் இருந்தாதான் அனுபவிக்க முடியும். பாக்கியசாலிமா, நீ பாக்கியம்பா, பாக்கியம் நல்லா பண்ணிருக்கப்பா. பாக்கியம் என்ன, நம்ம அனுபவிக்கிறது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் அமையறதும், அந்த நல்ல ஹோட்டல் நல்ல சூப்பரான பிரியாணி சுட சுட கிடைக்கும், நம்ம செய்ய கூட பாக்கியம். இல்லைன்னா சொல்லுவாங்க, பிரியாணி பைக்க சுத்திக்கிட்டே இருப்போம், நல்ல ஹோட்டலே கிடைக்காது, ஏதோ ஒரு ஹோட்டல் சாப்பிட்டாங்க போவோம், அங்க போனா பிரியாணி கன்றாவியா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட பாக்கியதை நன்றாக இருக்கணும். பாக்கியம் எல்லாம் மேலோங்கணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த 9ஆம் நன்றாக இருக்கணும். இதெல்லாம் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க பெண்களை பாத்தீங்கன்னா, பாக்கியசாலியா இருமா, அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்குமா, நல்லா இருமா. அப்போ குரு பார்க்கும்போது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இந்த பாக்கியம், உங்க பாக்கியதை நீங்க என்னென்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் எனக்கு வந்து வேணும், இதெல்லாம் பாக்கியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறது குரு ரெடியா இருப்பார். அப்போ சுய ஜாதகத்துல குருவின் நிலையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஆலங்குடி குருவை போய் வழிபாடு பண்றாங்க. கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆலங்குடி, இந்த ஆலங்குடியில குருவுக்கு வந்து போயிட்டு வழிபாடு பண்ணிட்டாங்க. குரு எப்படி சார் வழிபாடு பண்ணா, குரு வந்து ஒரு ஆசான், ஒரு ஆசான பாகம் எப்படி போகணும், நம்ம தட்சணை எடுத்துட்டு போகணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வஸ்திரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க அந்த பகவானை வந்து வழிபாடு பண்ணி வஸ்திரம் சாஸ்திரி அவருக்கு கொண்டகளை மாலை போட்டு அதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பாக்கியதை அருமையா இருக்கும். அதை மட்டும் பண்ணா பார்த்தாரு, வியாழக்கிழமையில தான தர்மங்கள் பண்ணணும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த படிக்கிற பொருட்கள் வாங்கி கொடுங்க, புக்கு, பேனா, பென்சில் இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த பாக்கியதை நன்றாக இருக்கும். சரி, அடுத்தபடியா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வரும். எல்லாரும் கேட்கக்கூடிய, சார் எனக்கு பணமலை புரியும், ஏன்னா பணம் தானே பலதான் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு. சோ அப்போ நம்ம பொருளாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த பண வரவு எப்படி சார் இருக்கும் இந்த மேசத்துக்குன்னு பார்த்தா, ஆல்ரெடி விரயத்தை கொடுக்க சனி உட்காந்துடுறாரு. புரியுதா? 11 ராகு உட்காந்துருக்கு. 11 ராகு கொடுக்கும். கும்பத்துல உட்கார ராகு காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் கும்பம். இந்த கும்ப வீட்டுல உட்கார ராகு, காத்து வீட்டுல உட்காரக்கூடிய ராகு, புரிதல். அதே மாதிரி அதை வந்து குரு வேற பார்க்க போறார். அப்ப எப்படி இருக்குன்னா பண வரவுகள் இருக்கும். பண வரவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே சாட்டிஃபை சொல்ற மாதிரி ஒரு போதுமான அளவு பண வருவார். ஆனா அந்த பணத்தை விரயம் பண்றதுக்கு குரு பகவான் இந்த பணத்தை விரயம் பண்றதுக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்போ குரு கொடுக்கக்கூடிய பணத்தை முதல்ல ராகு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை
கரெக்டா பயன்படுத்தணுங்க. வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. சுப செலவுகளா நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கும் போது உங்களுக்கு நன்றாக இருக்கும். சுப செலவுகள் வரும். சுப செலவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க வரக்கூடிய பணத்தை, வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்னு கூடுதல் இன்ஃபர்மேஷன் சொல்றோம் பாருங்க. 11ஆம் இடத்துல ராகு உட்கார்றாரு. 11ஆம் இடத்துல ராகுங்கிறது உங்க சுய ஜாதகம் என்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்குது. புரிதல் ராகு பிளஸ் குரு, குரு சண்டால யோகமா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 3ஆம் இடத்துல இருந்து குரு வந்து இந்த ராகுவை பாக்குறாரு. இந்த குரு பிளஸ் ராகு காம்பினேஷன் குரு சண்டால யோகமா ரியாக்ட் ஆகும். குரு சண்டால யோகமா ரியாக்ட் ஆச்சுன்னா வரவுகள் நல்லா இருக்கும். தரசாசன காசுகள் வரும். 11ஆம் இடம் வேற உங்களுக்கு. புரிதல். சோ நவகிரக நாயகி துர்கா தேவிய வெள்ளிக்கிழமை 12 ராகுகாலத்துல நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த குரு இன்னும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுக்க ரெடியா இருப்பார். அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை என்ன பண்ணுங்க, நீங்க மதுரை மீனாட்சி, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய எந்த ஒரு நவகிரக நாயகி சொல்ல துர்காதேவி ஆலயமாக இருந்தாலும் உங்களுடைய பெயராக அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. அவருடைய மதுரை மீனாட்சியை கும்பிட்டுவாங்க, நல்லது. அப்படி இல்ல சார் வசதி இல்லைன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக நாயகி துர்காதேவியை வழிபாடு பண்ணிக்கோங்க. சோ இதுதான் உங்களுடைய இந்த ஓவரால் ப்ரெடிக்ஷன். இதுல நம்ம எக்ஸ்கர்ஷன் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 7ரை சனி நடந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனமா இருந்துக்கோங்க. குரு நல்ல பொசிஷன்ல இருக்காருங்கிறத விட நல்ல பார்வையை கொடுக்குறாரு. குரு இருக்கிறத விட பார்வைகள் நல்லா இருக்கு. திருமணம் வேண்டி காத்திருக்கீங்களா? திருமணம் வரப்போக போகுது. தகப்பன் மகன்களை உறவு முறை நன்றாக இருக்க போகுது. ஆதாயம் நல்லா இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா தகப்பன் சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி குருவோட பார்வை குரு சண்டால யோகம் மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும். அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நான் வழிபாடு சொல்லுங்க. அந்த வழிபாடு சேர்த்து நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களை மண்ணுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் போயிட்டு இருக்கு. அந்த நம்பர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தான். டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கால் பண்ணி கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன நிலை எப்படி இருக்கு, இந்த 2025 என்ன மாதிரியான யோகங்கள் நமக்கு இருக்கு, எப்படி நம்ம ரன் பண்ண போறோம், என்ன மாதிரி வாழ்க்கையில பிரிகேஷன் எடுக்கணும், என்ன மாதிரி டஃப் சேலஞ்ச் கூடிய கிரகங்கள் இருக்கு, என்ன மாதிரி நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கு. பாசிட்டிவ் விடுங்க, வர்றது வந்துடும். என்ன மாதிரி நமக்கு நடக்க இருக்கு, அது வந்து நம்ம எப்படி நம்ம தப்பிக்கலாங்கிறது நீங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குரு வழிபாடு வச்சுக்கோங்க. மேசராசி எல்லாருமே குரு வழிபாடு வச்சுக்கோங்க. நவகிரக நாயகி துர்க்கை வழிபாடு வச்சுக்கோங்க. ஹனுமன் வழிபாடு எப்பவுமே நீங்க வச்சுக்கிட்டு இருங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவான பயிற்சி பலன்கள். இந்த பொதுவான பயிற்சி பலன்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் அப்ளிகபிள் ஆகும்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில குருவோடைய நிலை என்ன, அப்படின்னா குரு வாங்கிய சாரம் என்ன, குரு உச்சமா நீச்சமா உங்களுக்கு பகை பெற்று இருக்கா, அது பகை வீட்டுல அமர்ந்திருக்கா சொல்லி இந்த கால்குலேஷன் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி தசாபுத்தி பலன்கள் ஒண்ணு இருக்குங்க. நடப்பு தசா என்ன, நடப்பு தசா வந்து குருவுக்கு யோகரா, நண்பரா, இல்ல பாவியா, அதாவது பகைவனா, இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல முதல்ல குரு நின்ற நட்சத்திர பாதம் என்ன, சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கும் போதுதான் இந்த ப்ரெடிக்ஷன்ங்கிறது குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எந்த அளவு அப்ளிகபிள் ஆகுங்கிறத பேஸ் பண்ணி இருக்குங்க. சோ இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் டு ஒரு 40ல இருந்து ஒரு 60 வரைக்கும் அப்ளிகபிள் ஆகலாம். ரிமைனிங்கிறது சுய ஜாதக அடிப்படையை பொறுத்து முன்ன பின்ன மாறுபடுங்க. அதே மாதிரி பொதுவா இந்த குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கெடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. இந்த குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க சுப கிரகம் குரு. அதாவது இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன வீட்டுல அமரும் போது 3ங்கிறது என்னங்க, 3ங்கிறது கால புருஷனுக்கும் சரி நமக்கும் சரி புதன் தொலை தொடர்பு கம்யூனிகேஷன், அதே மாதிரி இளைய சகோதர வகையில வந்து அமையும். அதே மாதிரி இது புதனோட வீடு. புதன்கிற வீடு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், தொலை தொடர்பு. அப்போ இதுல வந்து குரு பகவான் அமரும் போது பாத்தீங்கன்னா இந்த குருங்கிறது பெருகக்கூடியவர், அது வந்து அதிகமா பெருக்கி விடக்கூடியவர் இல்லைங்களா. அப்போ தொலை தொடர்பு வகையில டெக்னாலஜிஸ் அதிகமா நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொதுவாவே 3ஆம் இடம் காலபுருஷனுக்கே 3ஆம் இடம் போது பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானங்கள் எல்லாருக்குமே வலு பெறும். புரியல, நம்ம சைட்லயும் சரி நம்ம எல்லாருக்கிட்டையும் சரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். புதிய டெக்னாலஜி நம்ம வந்து பயன்படுத்த போறோங்கிறது ஒரு பொதுவா நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த குரு பயிற்சி பலனை வந்து எல்லா கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரிங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் சரி, உங்களுடைய ஜாதகம் இல்ல சார் எனக்கு நான் பெயராசி பண்ண பார்ப்போம், அதே மாதிரி ஜாதகம் எழுதி தரணும், ஜாதகம் எழுதியும் கொடுத்துரும். ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்ம வந்து
தேர்வுகள் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே. விருப்பம் இருக்க நீங்க வந்து நமக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.